ஹாய். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பெண்களுடைய வாழ்க்கையில அன்றாடம் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு சிலருக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும், ஒரு சிலருக்கு சில சிரமங்கள் இருக்கும், ஒரு சிலருக்கு நிறைய சிரமங்கள் இருக்கும். ஆமாங்க, நீங்க கெஸ் பண்ணது கரெக்ட். மென்சுரல் டைம்ல வரக்கூடிய பெயின், அதாவது பீரியட்ஸ் பெயின் என்கின்ற டிஸ்மெனோரியல் பெயின், இதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், எதனால நம்மளுக்கு பீரியட்ஸ் டைம்ல பெயின் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூட்ரஸ் கண்ட்ராக்ட் ஆகுறதுனால பெயின் வரும். ஒரு சிலருக்கு இது வந்து பேரபிளா இருக்கும், ஒரு சிலருக்கு அன்பேரபிளா இருக்கும். வாட் இஸ் நார்மல்? எது நார்மலான பெயின்? ஒண்ணு, ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையினுடைய வேலைகளை பண்றதுல டிஸ்டர்பன்ஸ் இல்லாதது. பீரியட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடியோ இல்ல 2 நாள் முன்னாடியோ மைல்டா ஸ்டார்ட் ஆகி பீரியட்ஸ்ல 1 or 2 days இருக்குது அப்படின்றது நார்மல் பெயின். யூஸ்வலா ரெஸ்ட் எடுத்தாலோ, ஒரு மைல்டு எக்ஸசைஸ் பண்ணாலோ, இல்ல ஹாட் வாட்டர் கம்ப்ரஸ் கொடுத்தாலோ இது செட்டில் ஆகிடும். ஒரு சிலருக்கு ஒரு பேசிக் மெடிகேஷன்ஸ்லயே செட்டில் ஆகக்கூடிய பெயின் இருக்கு அப்படின்னா திஸ் இஸ் அப்சல்யூட்லி நார்மல். யூ டோன்ட் ஹாவ் டு வரி அபவுட் திஸ். இதை நம்ம பிரைமரி டிஸ்மெனோரியா அப்படின்ட்டு சொல்லுவோம். வாங்க, நார்மல் இல்லாதது, அப்நார்மலானது என்னன்றது பத்தி பார்க்கலாம். 2 நாட்டுக்கு மேல ரொம்ப சிவியரான பெயின் இருக்கு அப்படின்னா தட் இஸ் நாட் நார்மல். உங்களுடைய அன்றாட வேலைகளை கவனிக்க முடியாத அளவுக்கு பெயின் இருக்கு அப்படின்னாலோ, பெயின் கூட மயக்கமோ இல்ல வாந்தியோ இல்ல காய்ச்சலோ வருது, ஒரு ஃபவுல் ஸ்மெல்லிங் டிஸ்சார்ஜ் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தா கண்டிப்பா இது நார்மல் கிடையாது. போன மாசத்துக்கும் இந்த மாசத்துக்கும் பெயின் ஜாஸ்தி ஆகி இருக்கு, அந்த இன்டென்சிட்டி ஜாஸ்தி ஆகிக்கிட்டே போகுது அப்படின்னாலும் இது நார்மல் கிடையாது. மாத்திரைகள் போட்டும் பெயின் கண்ட்ரோல் ஆகல அப்படின்னாலும் அப்நார்மல். பீரியட்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடியும் பெயின் இருக்கு, பீரியட்ஸ் அப்பவும் பெயின் இருக்கு, பீரியட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமும் பெயின் இருக்கு அப்படின்னாலும் இது அப்நார்மல் பெயின் தான். நீங்க மகப்பேறு மருத்துவரை பார்க்கணும். மோஷன் போகும் பொழுது, யூரின் போகும் பொழுதும் ஒரு அப்நார்மலான பெயின் ஃபீல் ஆகுது அப்படின்னாலும் நீங்க மருத்துவரை பார்க்கணும். தட் இஸ் நாட் நார்மல். இப்படி ரொம்ப சிவியரா இருக்கிற பெயின் வந்து செகண்டரி டிஸ்மெனோரியா அப்படின்னும். இது எதனால வரக்கூடும் அப்படின்னா, கட்டிகள் இருந்தாலோ இல்ல கர்ப்பப்பை வீக்கமாக இருந்தாலோ இல்ல நீர்க்கட்டிகள் இருந்தாலும் இந்த மாதிரி வரும். எப்பெல்லாம் இந்த மாதிரி ரொம்ப சிவியரான பெயின் இருக்கக்கூடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிசிஓடி அப்போ இருக்கலாம், இல்ல இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தாலும் இருக்கலாம், எண்டோமெட்ரியோசிஸ் அப்படிங்குவாங்க அந்த டைம்லயும் இருக்கலாம், ஃபைப்ராய்டு யூட்ரஸ்ல ஏதாவது சதக்கட்டி இருக்கு, இல்லை அடினோமயோசிஸ் அப்படிங்குவாங்க, யூட்ரஸ் வந்து வீக்கத்தன்மையா இருக்கிறது, அந்த மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரி சிவியரான பெயின் இருக்கலாம். எப்போ உடனே நம்ம மருத்துவரை பார்க்கணும் அப்படின்னா, பீரியட்ஸ் மிஸ் ஆயிருக்கு ஆனா எனக்கு ரொம்ப அன்பேரபிள் பெயினா இருக்கு அப்படின்னா இமீடியட்டா அவங்க மகப்பேறு மருத்துவரை பார்க்கணும். முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபவுல் ஸ்மெல்லிங் டிஸ்சார்ஜ் இருக்கு பீரியட்ஸ் அப்போ அப்படின்ற மாதிரி இருந்தாலும் நீங்க உடனே டாக்டரை பார்க்கணும். திடீர்னு பொறுக்கவே முடியாத வழியா இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தாலும் நீங்க மகப்பேறு மருத்துவரை பார்க்கறது நல்லது. பீரியட்ஸ் பெயின் அப்படின்றது நாம சைலண்டா பொறுத்துக்கிட்டு போகக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனா அது அன்பேரபிளா இருக்கும்போது மிஸ் பண்ணாதீங்க. டேக் கேர். See you in the next video. Dr. Sharmila, Tisha Women News.